டெய்லி செய்யற இட்லி தோசைக்கு ஒரே ஒரு நாள் லீவ் விட்டுட்டு வாழைப்பூ முருங்கைக்கீரை வச்சு ஹெல்தியான மில்லட் அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூ எடுத்து நரம்பை தோல் பகுதியை எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவு குதிரைவாளி அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி நல்லா கழுவிட்டு கொஞ்சமா ஜீரகம், தேவையான அளவு காய்ந்த மிளகாய் போட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். கிளீன் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவையும் அதே மிக்சி ஜார்ல சேர்த்து கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். வேணா பொடிசா கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. திருவின கேரட், திருவின தேங்காய், பொடிசா கட் பண்ண வெங்காயம், நல்ல கொழுந்தா முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல்லு நல்லா சூடானது சின்னதா அழகா ரவுண்டா மெத்து மெத்துன்னு அடை மாதிரி ஊத்தி நல்லெண்ணெய் ஊத்தி மீடியம் ஃபிளேம்ல வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா மொறு மொறுன்னு அடை ரெடி. கெட்டி மல்லிப்பூ சட்னி இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டை போட்டு லைக்கையும் தட்டிடுங்க.